வணக்கம். எம்ஜிஆர் மக்கள் கட்சித் தலைவர், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் எம்ஜிஆர் விஸ்வநாதன். இன்று திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர்களை சந்திக்க இங்கு வந்துள்ளேன். நான் 2016இல் எம்ஜிஆர் மக்கள் கட்சி தொடங்கி, எம்ஜிஆர் வழியில் அவருடைய கொள்கை, அவருடைய புகழை வளர்ப்பதற்காக இந்த கட்சியை தொடங்கினோம். இந்திய தேர்தல் ஆணையத்தில் இந்த எம்ஜிஆர் மக்கள் கட்சியை பதிவு செய்துள்ளேன். கடந்த 10 ஆண்டுகளாக, அதாவது இந்த 2015 கிட்டத்தட்ட 9 வருஷம் முடிஞ்சு 10வது ஆண்டை நோக்கி எம்ஜிஆர் மக்கள் கட்சி எளிமையான முறையில் மக்கள் நல பணியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பல நெருக்கடிகள், கஷ்டங்கள், இதற்கிடையில் இந்த கட்சியை நாங்கள் வழிநடத்தி மக்களுக்காக சேவை செய்து கொண்டு வருகின்றோம். இது கடந்த 9 ஆண்டுகளில் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் நாங்கள் இந்த பணியை மக்கள் பணியை செய்து கொண்டு வருகின்றோம். முதலாவதாக சென்னை மெட்ரோ ரயில் 2018இல் தொடங்கப்பட்டது. அப்பொழுது நான் சட்டக்கல்லூரியில் பயின்று கொண்டிருக்கின்றேன். அப்பொழுது நான் அந்த யூனிட் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிவிட்டு, அப்புறம் மெட்ரோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது இதுக்கு நிறைய பயண செலவு அதிகமானது எனக்கு யோசனை தோணுச்சு. யூனிட் ட்ரெயினில் போனால் பார்க்கு டு ஏர்போர்ட்டு ரூ. 10. சென்னை மெட்ரோ ட்ரெயினில் போனால் ரூ. 8. அதாவதுன்னா அடுத்த ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு, அதாவதுன்னு கேட்டால் பார்க்கு ஸ்டேஷன் டு ஏர்போர்ட்டுக்கு ரூ. 70 டிக்கெட் இருந்துச்சு. அதாவது 2018இல் அந்த மெட்ரோ ட்ரெயின் ஆரம்பிக்கும் பொழுது பார்க்கு டு ஏர்போர்ட்டு ரூ. 70 டிக்கெட்டு. யூனிட் ட்ரெயினில் பார்க்கு டு தாம்பரம், அதாவது ஏர்போர்ட்டு ரூ. 10. ஏன் இதை குறைக்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. இது ஒரு பொதுநல வழக்கா சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2018இல் நான் இந்த கேஸை ஃபைல் பண்ணேன். அது இந்து பேப்பர், இந்து ஆங்கில நாளேடு, பல தினமலர், இந்த பேப்பர் எல்லா பேப்பர்லேயும் அந்த செய்தி வெளியாச்சு. அப்புறம் அந்த கேஸின் பயனாக இன்னைக்கு ரூ. 70 ரூ. 30 குறைக்கப்பட்டு ரூ. 40 இன்னைக்கு பயணிகள் பயனடைகின்றார்கள். அடுத்ததாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குடும்பத்தோட ஹோட்டல் போய் சாப்பிட்டா சாதாரணமாக யார் தனி மனுஷன் சாப்பிட்டாலும், குடும்பத்தாரும் சாப்பிட்டாலும் சரி, 18% ஜிஎஸ்டி போடப்பட்டது. அதை எதிர்த்து நான் இது சம்பந்தமாக பிரதமர் பார்க்கறதுக்கு டெல்லி போயிருக்கேன். நான் 2019 நினைக்கிறேன் போயிருக்கேன். போயிட்டு அதெல்லாம் பண்ணும்போது எனக்கு அதை ஒரு 18%லேருந்து 5% குறைச்சாங்க. இன்னைக்கு 13% ஜிஎஸ்டி. மூன்றாவதாக சென்னை சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனை, ஆக்சுவலாக இப்போ ஆளுங்கட்சி சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கார். அவர் மா. சுப்பிரமணியன் சைதை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். அப்போ ஏடிஎம்கே ஆட்சி நடந்துட்டு இருக்குது. இது மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது, அந்த கட்டடம் கட்டணும். அப்புறம் நிர்வாகத்தை இங்கேருந்து கீழ்ப்பாக்கத்துலேருந்து காஞ்சிபுரம் மாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. பேப்பர் அது ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருந்தார் அவர். அப்புறம் இந்த பேப்பர் நான் படித்து பார்த்தா, சரி ஏன் இது இப்படி இருக்குது, 1001 பேஷண்ட் வராங்க, இத்தனை பேர் பிளட் டெஸ்ட் பண்ணுறாங்க, இப்போ ஃபஸ்ட் எய்டு பண்ணி ராயப்பேட்டா, ஜிஹெச், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ள மரணம் அடைஞ்சிடுறாங்க. இதை ஒரு எடுத்து ஆக்சுவலாக மா. சுப்பிரமணியன் தான் அந்த கேஸை எடுத்து செஞ்சுருக்கணும். ஏன்னா அவர் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அதை செஞ்சுருக்கணும். நான் அது ஒரு இன்சிடென்ட், எம்ஜிஆர் கொள்கையில் எம்ஜிஆர் மக்களுக்காக செய்யணுன்ற ஒரு நோக்கத்தில் நான் அந்த கேஸை சென்னை ஹைகோர்ட்டில் 2020இல் அந்த கேஸை ஃபைல் பண்ணேன். அந்த கேஸ் முடியும் தருவையில் அப்போ சத்யநாராயணன் தான் 3 பெஞ்ச் அது. அப்போ இந்த கேஸை விசாரிச்சு அது கவர்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் அனுப்புங்க, இது சம்மந்தமாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் அனுப்புங்க. அது மறாவது நாளே 1.5 வருஷம் 2 வருஷம் கொரோனா ஆச்சு. கொரோனா முடிஞ்சு அதுக்கு பிறகு இந்த கேஸை மறுபடியும் கட்டை எடுத்து மறுபடியும் பண்ணும்போது திமுக கவர்மெண்ட்டு 2021 வருது. இவங்க தானே அதை குறை சொன்னாங்க. அப்போ ஆளுங்கட்சி அதிமுக குறை சொன்னாங்க இல்லையா, அதனால் நீங்களே இதை எடுத்து செய்யுங்க. இப்போ உங்கள் கவர்மெண்ட் வந்துச்சு இல்லையா, நீங்கள் ஏன் அந்த 40 கோடி ரூபாய் நீங்கள் ஏன் வாங்கிக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் சீஃப் ஜட்ஜி முன்னிலையில் லெட்டர் எழுதி கொடுத்து, இவங்க ஆளுங்கட்சி இவங்க திமுக வந்துட்டாங்க, அதனால் அவங்களே எடுத்து செய்யட்டோன்றதுக்காக இந்த கேஸை வித்ட்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணேன். அதுவும் எனக்கு வெற்றி அடைஞ்சது தான். இப்படி பல கேஸு. இதற்கு முன்பாக 2017இல் எம்ஜிஆரும் என்டிஆரும் அவருடைய இவங்க இருவருடைய ஆட்சி காலத்தின் போது
கண்டல் ஏரி தண்ணி வந்து இப்பவும் அது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. பூண்டி ஏரிக்கு வந்து 8 டிஎம்சி குடுத்துட்டு இருந்தாங்க. 6 மாசத்துக்கு ஒரு தடவ. அத வந்தோனே அது நடுப்புற வந்து ஸ்டாப் ஆயிருச்சு. இவங்க அப்போ ஆளுங்கட்சி அந்த ஏடிஎம்கே வந்து அது வந்து எவ்வளோ ஃபைட் பண்றாங்க முடியல. அப்புறம் நான் ஏன் இதையும் எடுத்து செய்யக்கூடாது நான் என்ன பண்ணேன், அப்போ வந்து சந்திரசேகர் ராவ் அவரு ம் தெலுங்கானா சீஃப் மினிஸ்டருக்கும், அப்புறம் ஆந்திராவினுடைய ஜெகன்மோகன் ரெட்டிக்கும், சீஃப் செக்ரட்டரிக்கும் அந்த ஸ்டேட்டினுடைய சீஃப் செக்ரட்டரிக்கும் லெட்டர் எழுதினேன். இன்னும் நெறைய ஸ்டேட்மெண்ட். அப்போ வந்து அ நம்ப தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் பொதுப்பணித்துறை பாலாஜி ஐஏஎஸ்ஸர் ஒரு ரிமார்க்கபிள் ஐஏஎஸ் ஆஃபீசர் அவரு. அவரு அரசியல் பிடிக்காது. எது பொது கரெக்ட்ன்னு செய்வோ அத பத்தி இறங்கி செய்வாரு. நான் அவர்கிட்ட வந்து நான் 2 ஆண்டுகள் பணியாற்றினேன் கார்ப்பரேஷன்ல. என்ன விட நல்லா என்கிட்ட நல்ல அபிப்பிராயம் இருந்த உடனே வந்து நான் போய் அவர பார்த்து சொன்ன உடனே எல்லாத்தையும் பார்க்குறேன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸ் எடுத்து குடுத்து, அந்த வெற்றிகரைய அந்த 8 டிஎம்சி தண்ணியும் அந்த ஆளுங்கட்சியா இருக்கும் ஏடிஎம்கே இருக்கும்போது சாதிக்க முடியாதத, நான் அத சாதிச்சு, செஞ்சு அத கொண்டு வந்து மறுபடியும் வந்து இந்த லெட்டர்ல அது கூட உண்டான வந்து தமிழ்நாடு அரசுடைய பொதுப்பணித்துறையுடைய ஆதார கடிதங்கள்லாம் என்னோட என்கிட்ட இருக்கு. அ அப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, உடனே இந்த லெட்டர் பார்த்துட்டு அடுத்த 1 வாரத்துக்கெல்லாம் வந்து தண்ணிய ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆளுங்கட்சியா இருக்க 2 பேர் அனுப்பிச்சு ப வ போனாங்க. இது நான் வந்து இந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும், ஆந்திராவின் என்டிஆர் அவர்களும் செய்த அந்த சாதனையை இடையில் வந்து பல சங்கடம் ஏற்பட, இந்த சங்கடத்தில் நான் எம்ஜிஆர் மக்கள் கட்சி தலைவராகிய நான் முயற்சி மேற்கொண்டு, அந்த 8 டிஎம்சி தண்ணியை வெற்றிகரமாக தமிழகத்திற்கு கொண்டு வந்தேன். இதுபோன்று இன்னும் பல சேவைகள் நாங்கள் தொடர்ந்து செய்கின்றோம். நாங்கள் பணத்தை எதையுமே எதிர்பார்க்கறது கிடையாது. நாங்க வந்து எம்ஜிஆர் கொள்கைக்கு எம்ஜிஆர் புகழ வழங்குறதுக்கு அவர் என்னென்ன விட்ட பணிகளோ, இன்னும் என்னென்ன செய்யணுன்றதுக்கு நோக்கத்துல தான் நாங்க போயிட்டுருக்கிறோம். இந்த திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர்களை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அ இப்பொழுது நாங்க வந்து 2016ல இந்த இந்த இந்தியர் மக்கள் கட்சி தொடங்கினோம். 2026 நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த இடைப்பட்ட தேர்தல்ல வந்து நான் வளர்த்த கட்சி எம்ஜிஆர் அ தொடங்கிய கட்சி. நாங்கலாம் வந்து ஆரம்பம் 72ல அந்த கட்சிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். பணம் சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. அந்த நேரத்துலலாம் நாங்க ரொம்ப உறுதுணையா அந்த கட்சிக்கு இருந்து, கஷ்ட நஷ்டங்களை பார்க்காமல் புரட்சித் தலைவர் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதற்காக, நாங்கள் படாத பாடு என் போன்று இருப்பவர்கள் அந்த கட்சியை நிலைநிறுத்தி 1977 புரட்சித் தலைவர் அவர்கள் அரியணை ஏறுவதற்கு நாங்க உறுதுணையாக இருந்தோம். மீண்டும் அந்த 2026ஐ நோக்கி நாங்க பயணிச்சுட்டு இருக்கிறோம். எம்ஜிஆர் மக்கள் கட்சி, அதிமுகவுக்கு என்றுமே ஆதரவு. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உயர்மட்ட நிர்வாகிகள் அனைவரும் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதற்கு பிறகு பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைத்து, முக்கியமாக தொண்டர்களை வரவழை அ அ அழைத்து, அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து, அவர் மனதை சந்தோஷம் ஒரு ஒரு கட்சி ரீதியாக அந்த கட்சி அதிமுகவின் கட்சி தலைமை இதை முழு பொறுப்பேற்று வந்து தேர்தலுக்கு முன்பாக இன்னும் நமக்கு வந்து ஒரு 10 மாசம் இருக்குது தேர்தல் நெருங்குறதுக்கு. இதற்கு முன்பாக ஓரிரு மாதத்திற்குள் இந்த நடவடிக்கை அதிமுக மேலிடம் முயற்சி மேற்கொண்டு இவர்களை எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும். இந்த ஒன்றிணைப்பதில் எம்ஜிஆர் ரசிகர்கள், தொண்டர்கள், அ ஆதரவாளர்கள், பொதுமக்களை இவர்களை எல்லாம் ஒன்றிணைப்பதற்கு எம்ஜிஆர் மக்கள் கட்சி முழு பொறுப்பேற்று, தார்மீக பொறுப்பேற்று கடந்த 7, 8 இந்த பார்லிமென்ட் எலக்ஷன் முன்புல இருந்தே நாங்க அத நடவடிக்கை எடுத்துக்கிட்டே வரோம். அத தலைமை வந்து இப்ப பொதுச்செயலாளரா இருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களுக்கு கடிதம் வாயிலாக தெரிவித்திருக்கிறேன். இது முக்கியமானது மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகின்றேன். கடிதம் வாயிலாக இதை நான் இப்ப சொல்வதை நான் அவருக்கு அனுப்பியிருக்கிறேன். அந்த கடிதம் வந்து 2, 3 தடவ அனுப்பியிருக்கேன். அத நிச்சயமா வந்து விரைவில் பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பார் என்றும், இந்த 2026 வருகின்ற தேர்தலில் அந்த தேர்தலில் நான் அதிமுகவுக்கு எனக்கு தாய் கட்சி என்பதற்காக அதற்கு ஆதரவு கொடுத்து, அந்த தேர்தலில் நாங்களும் பங்கெடுத்து வெற்றி பெற செய்து மீண்டும் எம்ஜிஆர் அ மக் அ எம்ஜிஆர் மக்கள் கட்சி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியையும், புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியையும் கொண்டு வருவதற்கு முழு முயற்சி எடுத்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக அனைவரும் ஆதரவு தருவீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம்.